சென்னை மெரினா கடற்கரையில் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் உணவு திருவிழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முருகேசன். உணவு திருவிழா குறித்த விரிவான விவரம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பிலும் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக உதவிடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழா இன்று தொடங்கப்பட்டது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார். இந்த உணவு திருவிழாவில் கடந்த 25ஆம் தேதி வரக்கூடிய 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை விட்டு வெகு விமர்சனம் கொண்டாடப்பட்ட நிலையில் கேக் தயாரிப்புடன் உணவு திருவிழாவை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். 5 நாட்கள் வரக்கூடிய உணவு திருவிழாவில் கிட்டத்தட்ட 45 அரங்குகள் உள்ளது. ஒவ்வொரு ஊரிலிருந்தும் அரங்குகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாரம்பரிய உணவுகள், கிராமிய உணவுகள், சைவம் மற்றும் அசைவ உணவுகள், சிறுதானிய உணவுகள், இனிப்பு வகைகள், சாலையோர உணவுகள், ஊர்போக்கு உணவுகள், தின்பண்டங்கள் ஆகியவை இந்த உணவு திருவிழா இடம்பெறுகிறது. குறிப்பாக 1 to 35 வரை உள்ள அரங்குகளில் மட்டும் பொதுமக்கள் கேட்கும் உணவுகள் உடனடியாக தயார் செய்து தரப்படும். அதே போன்று மீதமுள்ள அரங்குகளில் 3 அரங்குகளில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. 7 அரங்குகளில் இனிப்பு மற்றும் கார வகைகள் விற்பனை செய்யப்பட உள்ளது. சென்னை மெரினா கடற்கரை மண் பரப்பில் பொதுமக்கள் இந்த உணவு திருவிழாவை கொண்டாடுவார்கள். கலை நிகழ்ச்சியும் பெரிய திரைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் இந்த உணவு திருவிழாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.